யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண பூக்கடை எப்படி ஒரு சமூகத்தோட அடையாளமா மாறுச்சு, ஒரு தனி மனுஷனோட உழைப்பு எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்க முடிஞ்சது. வாங்க இந்த ஆச்சரியமான கதையை இப்ப நாம பார்க்கலாம். சிங்கப்பூர் தமிழர் 200வர். நம்ம கதை இந்த புத்தகத்துல இருந்து தான் தொடங்குது. இது சிங்கப்பூரோட 200வது ஆண்டு விழாவை கொண்டாடுறதுக்காக வெளியிட்ட ஒரு வரலாற்று பதிவுன்னே சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா 200 சாதனையாளர்களோட கதைகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம அதுல ஒரே ஒருத்தரை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். ஒரு தனி நபரோட பயணம் எப்படி ஒரு சமூகத்துக்கே ஒரு சின்னமா மாறுச்சுங்கிற கதை தான் இது. அப்போ அப்படி ஒரு வரலாற்று புத்தகத்தோட பக்கங்கள்ல இடம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு ஜாம்பவானா மாறணும்னா அதுக்கு என்ன தகுதி வேணும்? வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடிதான் நம்ம பயணத்தை தொடங்க போறோம். சரி, கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம். 200 ஆண்டு கால கதை, ஒரு சின்னத்தின் உருவாக்கம். அடுத்து ஒரு புதிய தொடக்கம், சிங்கப்பூரை நோக்கிய அவருடைய பயணம். இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்களேன். இது வெறும் வருஷங்களோ தேதிகளோ இல்ல, அவருக்கு அடுத்தடுத்து வந்த சோதனைகள். சின்ன வயசுலயே அப்பா இறந்து போறாரு. 17 வயசுல தனியால ஒரு புது நாட்டுக்கு வராரு. வந்த கொஞ்ச வருஷத்துல அம்மாவையும் இழந்துடுறாரு. கடைசியா கையில இருந்த ஒரு வேலையும் போயிடுச்சு. நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? ஆனா இவ்வளவு நடந்தும் அவர் துவண்டு போயிடல. அதுதாங்க இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். முறையான கல்வி இல்லைனாலும் தன்னம்பிக்கை அவருக்கு நிறையவே இருந்துச்சு. பகல் முழுக்க உழைப்பு, ராத்திரி முழுக்க படிப்புன்னு தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டாரு. அடுத்து 3வது பகுதி, முதல் பூக்கடை, ஒரு தாழ்மையான ஆரம்பம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த 2 விஷயத்துக்கும் இருக்கிற வேறுபாட்டை பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு பக்கம் வெறும் 5 அடி இடத்துல ஒரு கடை, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 18 மணி நேரம் உழைப்பு. இன்னொரு பக்கம் தான் மூத்த மகளோட பேரையே கடைக்கு வச்சு தன்னோட 4 பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும்னு ஒரு அப்பாவோட பெரிய கனவு. பார்க்க சின்ன கடையா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லட்சியம் இருந்திருக்கு. ஒரு தொழில் முனைவோரோட உண்மையான பலம் அவர் கஷ்ட காலத்தை எப்படி சமாளிக்கிறாருங்கிறதுல தான் இருக்கு. பிசினஸ்ல பெரிய நஷ்டம் வந்தப்போ அவர் நம்பிக்கையை இழக்கல. இந்தியாவில இருந்து தன்னோட சொந்த நிலத்தை வித்து சிங்கப்பூர்ல இருந்து தன் கனவை உயிரோட வச்சுக்கிட்டாரு. இதுவே அவரோட அர்ப்பணிப்புக்கு ஒரு பெரிய சாட்சி. அடுத்த பகுதி, ஒரு தலைமுறை மாத்திரம், உச்சகட்ட சூதாட்டம். அப்பதான் ஒரு முக்கியமான திருப்பமுனை வருது. படிச்சு முடிச்சிட்டு வந்த அவரோட மகன் ராஜகுமார் கையில கடையோட முழு பொறுப்பையும் 2 மாசத்துக்கு கொடுத்துட்டு அவர் இந்தியாவுக்கு கிளம்புறாரு. அது சும்மா ஒரு பயணம் இல்ல, அது ஒரு டெஸ்ட்னே சொல்லலாம். நம்ம பையன் எப்படி இந்த பொறுப்பை பாத்துக்கிறான்னு பாக்குறதுக்கு ஒரு பரீட்சை. அந்த பரீட்சையோட முடிவுதான் மொத்த கடையோட தலையெழுத்தையும் மாத்திடுச்சு. தான் மகனோட திறமை மேல நம்பிக்கை வச்சு அவங்க ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்கிறாங்க. அதுதான் இந்த நம்பர் $3.8 மில்லியன். யோசிச்சு பாருங்க, 1992ல ஒரு 5 மாடி பில்டிங்க வாங்குறாங்க. இது உண்மையிலே ஒரு பெரிய ஜம்ப். ஆனா அந்த ஜம்போட இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? மாசம் $30,000 பேங்க்குக்கு கட்டணும். அதுவும் அந்த காலத்துல அப்பாவும் பையனும் சேர்ந்து எடுத்த ஒரு பயங்கரமான ரிஸ்க் இது. ஆனா என்னாச்சு தெரியுமா? அவங்க எடுத்த அந்த ரிஸ்க், அந்த சூதாட்டம் ஜெயிச்சிடுச்சே. அந்த ஒரு முடிவுதான் ஜோதி ஸ்டார் பூக்கடையோட வரலாற்றையே பொன் எழுத்துக்களால எழுதி வச்சது. அன்னைக்கு அவங்க போட்ட விதை இன்னைக்கு ஒரு பெரிய ஆலமரமா வளர்ந்து நிக்குது. கதையோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. கொடுக்கும் மரபு, வணிகத்திற்கு அப்பால். 88 வயசுல கூட கொஞ்சம் கூட சுறுசுறுப்பு குறையாம அவர் தொடர்ந்து வேலை செஞ்சாரு. ஏன்னா உழைப்புங்கிறது அவருக்கு ஒரு வேலையே கிடையாது, அதுதான் அவரோட வாழ்க்கை. அவர் சம்பாரிச்சதெல்லாம் தனக்குன்னு மட்டும் வச்சுக்கல, சமூகத்துக்கே திருப்பி கொடுத்தாரு. சிங்கப்பூர்ல இருக்கிற கோயில்களுக்கு, தமிழ் அமைப்புகளுக்கு, அப்புறம் தன்னோட சொந்த ஊர்ல கோயில் திருப்பணிக்கு, ஸ்கூலுக்கு, பெண்கள் காப்பகத்துக்குன்னு அவர் செஞ்ச உதவிகள் ஏராளம். குறிப்பா சொல்லணும்னா அவரோட ஊர்ல பொண்ணுங்களுக்காகவே முதல் முறையா ஒரு ஹைஸ்கூலையே கட்டி கொடுத்தாரு. இங்கேதான் இந்த கதை ரொம்ப அழகா ஒரு வட்டத்தை பூர்த்தி பண்ணுது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த புத்தகம் இருக்கே, இதை வெளியிட்டது சிங்கப்பூர் தமிழ் இளைஞர் மன்றம். திரு ராமச்சந்திரா வருஷக்கணக்கா ஆதரிச்சு வர்ற பல அமைப்புகள்ல இதுவும் ஒண்ணு. அதாவது அவரோட வாழ்க்கை கதைய அவராலே வளர்ந்த ஒரு சமூகம் பதிவு செய்து. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. திரு ராமச்சந்திராவோட கதை நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. பிசினஸ், வெற்றி, பணம், இதையெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கைக்கு அப்புறமும் நிலைச்சு நிக்கிற மாதிரி ஒரு நல்ல மரபுக்காக நாம என்ன விதைகளை விதைச்சிட்டு இருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.